இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வரவேற்கிறேன். நாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து இந்த சர்வீஸ்க்காக நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் நன்றி சொல்வோமா? இந்த நல்ல வேலையை நமக்கு கொடுத்ததுக்காக ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் அப்பா. நீர் பெரியவரப்பா, நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின தேவன் அப்பா நீர். எங்களுக்காக பாடுபட்ட தேவன் அப்பா நீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. சோத்திரம் 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 அப்பா. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி அப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? ஓ தேங்க்யூ லார்ட். நீ செய்த எவ்வளோ அதிசயங்கள் அப்பா. நீங்க செய்தது, எங்க தேவைகள் எல்லாம் சந்தித்தது, எங்கள் குற்றங்கள் எங்க குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு ஆமேன் உங்களுக்காக வாழ கிருபையை தாருங்கப்பா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என்ன கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கான
கிருபையை தாருங்க அப்பா. மீதியான நேரம் எங்களோடு இருங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகமாக இயேசுவின் நாமத்தாலே உங்கள் யாவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் நாம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நான் துதிப்பேன் என்று தாவீது சொன்னபடியாய், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொன்னபடியாய், எல்லா கரங்களை தட்டி நாம் அவரை துதித்து பாடப்படும். எத்தனை நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கார். அந்த நன்றி உள்ள உணர்வுள்ளோட இருதயத்தோடு நாம் துதிக்க போறோம். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், மாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் என்று சொல்லி அவர் நாம் துதிக்க போறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் சொல்லலாமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமைதிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமைதிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வரின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வரின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எந்திடுவோமே. குறுகிட மாற்றும் குன்றிட மாற்றும் கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாற்றும் குன்றிட மாற்றும் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆமென். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்து நம்மளை விசாரிக்கிற கர்த்தனா இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி, தேவரே நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லப்படும். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களும் எண்ணி முடியாத பெரிய அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்ல போறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, தேவரே நீர் செய்ய சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில பாடலை பாடி துதிக்க போறோம். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர்,
தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைத்தவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லை. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை உயர்த்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. எல்லா கரங்களை தடி சொல்லலாமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே. இந்த காலை வேளையில எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு எல்லா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். உமக்கொப்பான தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு கண்மலை இல்லை. எங்களுக்காக நின்று யுத்தத்தை செய்கிறவர், இதோ தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் என்ற வார்த்தையின்படியாய் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எல்லாம் மகிமை செலுத்துவோமா? இதுவரை நம்மை வழி நடத்தின எபேனேசர் அவர் இன்னுமாய் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. அவருக்கு எல்லா சூத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஊராபா ஷகரதா ராபா ராபா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறவாமல் நினைவு கூறுகிற தெய்வம் நீர். எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற தெய்வம் நீர்.
எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எங்கள் பட்சத்திலே நின்று எங்களுக்காய் வழக்காடுகிற தெய்வம், எங்களை விசாரிக்கிற தெய்வனாய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. Thank you Lord. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுலோமா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உமக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மைக்கும் காரணம் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்த தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்த தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உஷதரா உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. நீர் எத்தனை பெரியவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற மகத்துவமுள்ள தேவன். இதோ எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் கடந்து வருகிறவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா. என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என்னாயிரம் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என்னாயிரம் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆமென். அந்த நாமத்திலே மகிமை உண்டு. Thank you Lord Jesus. இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அழகெல்லாம் அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அழகெல்லாம் அன்பிற்காக.
ஆண்டவரே, இந்த காலை வேளையில நன்றியுள்ள இருதயத்தோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற உண்மையுள்ள தேவன், எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ள தேவன், எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரும் உடைய கிருபை எங்களை விட்டு விளக்காதவருமாய் இருக்கிற தேவன், தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் துதியின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், எங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். உடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனை, வல்லமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபித்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை என் இருதயத்தில் இன்றைக்கு துணிக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பேச சித்தமாக இருக்கிறதை இன்றைக்கு எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கடந்த வாரத்தில் மலை மேல் ஏறி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை ஜெபத்திற்கென்று சொல்லி அழைக்கிற ஒரு அறைக்கூவலை நாம் கடந்த வாரத்திலே நாம் கேட்டோம். நான் விசுவாசிக்கிறேன் நாம் எல்லாரும் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதற்கு நாம் ஒப்பு கொடுத்தோம். 1 மணி நேரம் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, தினமும் 1 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு நாம் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம், படிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஜெபத்தில் நாம் வளருவதற்கான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக, உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வசனம் சொல்லுகிறது, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரங்களில் ஒரு சீசனல் ப்ரேயராக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஜெப வாழ்க்கை ஏதோ ஒரு சீசனில் நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஒரு சீசனில் ஜெபிக்கவே மாட்டோம், ஒரு சில சீசனில் ஏதோ லைட்டாக ஒரு ஜெபங்கள் ஓடும். ஸோ இதுதான் நடக்குது. ஏன் அப்படின்னா, தேவைக்காக ஜெபிக்கிறது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறதுனால, எப்பெல்லாம் நமக்கு தேவை இருக்கிறதோ, எப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, எப்பெல்லாம் ஆண்டவருடைய உதவி தேவை என்று சொல்லி நாம் இருதயத்தில் உணர்கிறோமோ அப்பெல்லாம் ஜெபிக்கிறோம். மற்றபடி ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இல்லாதிருக்கிறது ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜெப வாழ்க்கையில நான் வளர வேண்டுமானால் ஒரு டிசிப்ளின்டு பிரேயர் லைஃப் நம்ம வாழ்க்கையில வர வேண்டும். அந்த டிசிப்ளின்டு பிரேயர் லைஃப் நம்ம வாழ்க்கையில வர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 காரியங்களை கற்றுக்கொண்டு அவைகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாம் அவைகளை செய்வதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த இடத்துல வந்து சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல அழகா தன்னுடைய சங்கீதத்தை எழுதும்போது தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற அல்லது தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறதான ஒரு காரியத்தை பாடலாக இந்த இடத்துல பாடுகிறார். என்ன பாடுறாரு பாருங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அவருடைய பிரேயர் லைஃபை பாருங்க. காலையிலே நான் ஆயத்தமாகி உங்க சமூகத்துல வந்து என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிப்ளின்டு பிரேயர் லைஃப் அவர்கிட்ட இருக்கிறதை நம்மால் படிக்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும்
வருஷத்துல 365 நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாய், அனுதினமும் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், தேவ சன்னிதானத்துல தேவ சமூகத்துல காத்திருக்கிற தேவைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும், மரத்துல பழம் வந்தாலும் வரலன்னாலும், திராட்சை செடியில பலன் வந்தாலும் வரலன்னாலும், மந்தையில பெருக்கம் இருந்தாலும் இல்லைன்னாலும், நான் ஆசீர்வாதமாக இருந்தாலும் இல்லைன்னாலும், நான் பலத்தோடு இருந்தாலும் இல்லை என்றாலும், எல்லா நேரத்திலும் எல்லா நாட்களிலும் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய உதவியும் அவருடைய ஒத்தாசையும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது. ஆகையினால ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற அனுபவம் நிச்சயமாகவே கட்டாயமாகவே நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அது ஒரு டிசிப்ளின்னா மாறணும். ஆமென். நம்ம டெய்லி எழுந்து குளிச்சு நம்ம கிளம்பி சாப்பிட்ற 3 வேளைக்கு சாப்பிட்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது பாருங்க. ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குது பாருங்க. ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின் இருக்கு பாருங்க. காலையில 9 மணிக்கு ஸ்கூல், 9 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும். அதுக்கு மேலே லேட்டாக போகக்கூடாது. ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் ஒன்று இருக்கும். அந்த டைமில் ஷார்ப்பாக அந்த டைமுக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் நம்ம லைஃப்பில் இருக்க பாருங்க. அதே போல் ஒரு டிசிப்ளின், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா ஜெபத்தில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிறது, 2 நாள் ஜெபிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெபிக்காம விட்டுறது, இந்த மந்தத்தன்மை இப்படிப்பட்டதான காரியம் நம்ம வாழ்க்கையை விட்டு கட்டாயமாக நீங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப ஒரு டிசிப்ளினா டெய்லி நான் ஜெபிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களோ இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்கு ஒன்று இருந்தது பாருங்க. அதை தான் அவர் அந்த இடத்துல சொல்றார். காலையிலே நான் உங்க பாதத்துல வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். முதலாவது நம்ம அந்த டிசிப்ளின்ல நான் வளர வேண்டுமானால் நமக்கு முதலாவது இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு நேரத்தை நாம் சரியான விதத்துல ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். ஜெபத்துக்குன்னு சொல்லி ஒரு நேரம் நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ நமக்கு டைம் கிடைக்கும் போது நான் போய் ஜெபிக்கிறேன் அந்த அனுபவம் இல்லை. இந்த நேரம், இந்த குறிப்பிட்ட நேரம், இந்த மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் ஜெபிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கரெக்டா ஒரு டைம் ஒன்று நம்ம வாழ்க்கையில ஃபிக்ஸ் பண்ணணும். அது எதர் காலையில இருக்கலாம், இரவு நேரத்துல இருக்கலாம். தாவீது வந்து சொல்றாரு, அதிகாலையில அவருடைய நேரத்தை பாருங்க, அதிகாலையில ஆண்டவருடைய சன்னிதானத்துல நான் உட்காருவேன். டெய்லி அனுதினமும் அதிகாலையில நான் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆயத்தத்தோடு நான் என் ஆண்டவரை நோக்கி காத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய லைஃப்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது ஒரு காரியம், நேரத்தை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த ஜெப வாழ்க்கையில ஒரு ஒழுங்குக்குள்ள நான் வர வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நேரத்தை கர்த்தருக்கென்று சொல்லி கொடுக்க வேண்டும். அது எந்த நேரம் என்பதை நான் சரியான விதத்துல நான் குறிக்க வேண்டும். அல்லேலூயா. டெய்லி காலையில 4 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன், அல்லது காலையில 5 மணிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். இல்லை, என்னால் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது. 6 மணிக்கு நான் எழுந்து 6 மணிலிருந்து ஒரு 7 மணி வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் காத்திருந்து நான் ஜெபிப்பேன், ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசிப்பேன் அப்படின்ற ஒரு ஒழுங்கான ஒரு நேரத்தை நாம் குறிப்பிட வேண்டும். அதன்படி செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரத்தை கொடுக்கறது அப்படின்றது, நேரத்தை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது, நேரத்தை நிர்ணயம் பண்ணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சரியான நேரத்துல எல்லாத்தையும் செய்கிற ஆண்டவர். அந்த நேரத்தை ரொம்ப குறிப்பா அவர் இருக்கிறார். அந்த நேரத்தை குறித்ததான காரியத்துல ஆண்டவராகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறார் பாருங்க. வசனத்துல நம்ம வாசிப்போமானால் பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும், சகல விதமான காரியத்தையும் அதின்
காலத்திலே நேரத்திலே சரியாய் அவர் செய்திருக்கிறாராம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அந்த ஷெட்யூல்ல ஆண்டவராகிய தேவன் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல ஒர்க் பண்றத ஆண்டவர் அதுல ஷார்ப்பா அந்த இடத்துல ஒர்க் பண்றத பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபத்திற்கென்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் உட்காருவதற்கென்று சொல்லி ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும், ஷெட்யூல் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்துல பயங்கர குறிப்பா இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு ஆகாரம் வேணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, காலை நேரத்துல உங்களுக்கு நான் மன்னாவை கொடுப்பேன். காலை நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாளையத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா மன்னா கொட்டப்பட்டிருக்கும், மன்னா வரும். நீங்க அந்த மன்னாவை என்ன பண்ண போறீங்க, எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த நாளுக்குரிய ஆகாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மன்னாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. காலை நேரத்துல நான் மன்னாவை கொடுப்பேன். ஆனா சூரியன் உதிக்கிற அந்த நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, அதை எல்லாத்தையும் எடுத்துரு. ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாரு பாருங்க, ஒரு ஒழுங்கு அந்த இடத்துல கொடுக்குறாரு பாருங்க, டிசிப்ளின் ஆண்டவர் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. காலையில உனக்கு ஆகாரத்தை நான் பொழிவேன்ப்பா, காலை நேரத்துல உனக்கு ஆகாரத்தை நான் கொடுப்பேன்ப்பா. ஆனா இந்த சூரியன் உதிச்சு வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, அதை போய் எடுத்துக்கோ, உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு வந்து உன் கூடாரத்துல வைத்துக்கொள். உன் கூடாரத்துல சேர்க்கப்படாமல் வெளியில என்னெல்லாம் இருக்குதோ மண்ணா எடுக்கப்படாமல் இருக்குமானால் அந்த சூரியன் உதித்து சூரிய ஒளிச்சம் அந்த இடத்துல படும்போது அது என்ன ஆகும், பனியை போல அது என்ன ஆயிடும், உருகி போய்விடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்றார் பாருங்க. ஜனங்களுக்கு போஷிக்கிற ஆண்டவர், ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிற ஆண்டவர், அதே நேரத்துல இந்த டைமை கற்றுக் கொடுக்கிறார். காலை நேரத்துல நீ என்ன பண்ணு, இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த நேரத்துக்குள்ள நீ இந்த காரியத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க அவர்களுக்கு டீச் பண்றார். மாலை நேரத்துல உங்களுக்கு நான் காடையை கொடுப்பேன். மாலை நேரத்துல என்ன பண்ணுவேன், காடையை கொடுப்பேன். நீ இதை காலையில தேடக்கூடாது, அதை மாலையில தேடக்கூடாது. அதை காலையில தான் கொடுப்பேன், இதை நான் என்ன பண்ணுவேன், மாலையில தான் கொடுப்பேன். ஆண்டவர் காலை நேரத்துல இது, மாலை நேரத்துல இது அப்படின்னு சொல்லி நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தை குறித்ததான முக்கியத்துவத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ 5 நாளும் நீ என்ன பண்ணு, அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை நீ எடுத்து வச்சுக்கோ. 5 நாள் நீ தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கோ. 6வது நாள் வரும்போது 7வது நாள் ஓய்வு நாளா இருக்கிறபடினாலே 7வது நாள் மன்னா உனக்கு வராது. ஆகியனாலே 6வது நாளே 7வது நாளுக்குரிய ஆகாரத்தை சேர்த்து எடுத்து உன் கூடாரத்துல வச்சுக்கோ. ஆண்டவர் முன்னாடி சொல்லும்போது சொல்றாரு, இந்த 5 நாளும் எவ்வளோ நீ சாப்பிடுவியோ அவ்வளோ எடுத்துக்கோ. அதுக்கு மிஞ்சி ஒரு வேளை மிச்சமானது இருந்தது அப்படின்னா அது புழுத்து போயிடும். அதனால எவ்வளோ தேவையோ அதை மாத்திரம் நீ எடுத்து அதை என்ன பண்ணிடு, காலி பண்ணிடு ஆண்டவர் சொல்றாருங்க. ஜனங்கள் சிலர் என்ன பண்றாங்க, மிச்சம் வைக்கிறாங்க, எல்லாம் புழுத்து போயிடுது. 5வது நாள் வச்சு 6வது நாள் அதே 6வது நாள் 2 நாளைக்குரிய ஆகாரத்தை எடுக்கிறாங்க. ஆனா அங்க அது என்ன ஆகல, புழுக்கல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், அதை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அதை சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இவங்க போய் ஆகாரத்தை சேகரிக்கிறாங்க. அந்த நாளுக்குரிய ஆகாரத்தை மட்டும் சேர்த்துக்கிட்ட ஆட்கள் சிலர் உண்டு. 7வது நாளுக்கு எடுக்கல, 7வது நாள் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் தன்னுடைய நேரத்தை குறித்து அவர் டீச் பண்றதுக்கு, டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் அந்த உண்மை உள்ளவராக இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 7வது நாள் வரலன்னா போய் பார்க்கறாங்க, பாளையத்தை சுத்தி பார்க்கறாங்க, ஏதாவது இருக்குதா அப்படின்னா இல்ல. நான் தான் உனக்கு சொன்னனே, நீ நேத்து என்ன பண்ணிக்கோ, இதுக்கான ஆகாரத்தை எடுத்துக்கோ. நான் எந்த நேரத்துல நான் கொடுக்கணுமோ, எந்த நேரத்துல நான் செய்யணுமோ, எந்த நேரத்துல உனக்கு நான் செய்யணும்னு இருக்கணுமோ அந்த நேரத்துல நான் செய்வேன் என்று சொல்லி டைமை குறித்து தேவன் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த டைம்ல அந்த ஷெட்யூல்ல கரெக்டா இருந்து அதுல ஒர்க் பண்ற ஒரு நல்ல ஆண்டவரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களா. அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஜெபத்துல வளர வேண்டுமானால் ஒரு நேரத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். காலையில 5 மணிக்கு நான் உட்கார போறேன் ஆண்டவரே உங்க சமூகத்துல.
5 மணியிலிருந்து ஒரு 5:15 வரைக்கும் நல்ல பாடல்களை நான் பாடி உங்களை நான் ஆராதிக்க போறேன் ஆண்டவரே. அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் நான் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒரு பொருத்தனையை பண்ணி அந்த நேரத்துல ஆண்டவரை தேடுகிற ஒரு நேரமாய் நம்முடைய வாழ்க்கையில நியமிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அதை நான் நியமிச்சுட்டேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஐயோ, ஆண்டவருக்கு கொடுத்த நேரம் நான் ஓடி போய் என்ன பண்ணணும், இப்ப நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நான் முதலாவது இடத்தை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்போம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். டைமை கொடுக்கறது ஒரு டிசிப்ளின் பாருங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது இந்த டைம்ல வரணும், அந்த டிசிப்ளினை காட்டுது. ஆமென், ஹல்லேலூயா. காலேஜுக்கு போகும்போது அல்லது வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த டைமுக்கு போறது பயத்தோடு ஓடுவோம் பாருங்க. ஐயோ போலன்னா எனக்கு ஆப்சன்ட் போட்டுருவாங்க, போலன்னாக்கா எனக்கு லாஸ் ஆஃப் பே ஆயிடும், லேட்டு பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நம்ம ஓடுறோம் பாருங்க. அதே போல ஆண்டவருடைய சன்னிதானத்துல நான் இந்த டைம்ல நான் ஆண்டவருக்கு முன்னாடி உட்கார போறேன். எனக்காக என் ஆண்டவராகிய தேவன் வந்து காத்து கொண்டு இருப்பார். நான் ஓடி போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தை அந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து நாம் கர்த்தரை ஆராதித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில டிசிப்ளின்ட் அந்த பிரேயர் லைஃப்குள்ள நான் வரணும்னா ஒரு டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. எந்த நேரத்துல ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரோடு கூட நீங்க தனிமையா இருக்கிற நேரம் எது? ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்காக நீங்க டிசைட் பண்ற நேரம் எது? ஆண்டவருடைய சன்னிதானத்துல அனுதினமும் என் ஆண்டவர் இத்தனை மணிக்கு வந்திருப்பாரு, நான் வரேன்னு சொல்லிட்டேன், என் ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்திருப்பாரு, நான் ஓடி ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து அவருடைய அன்பின் மழையில நான் நினையணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த டைம் டிசிப்ளின் நமக்கு இல்லாததுனால தான் நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்போ போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு நம்ம இருக்கிறதுனால தான் அப்படியே அடுத்த வேலைன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் செய்கிறோம், எல்லாத்துக்கும் நம்ம நேரம் கொடுக்குறோம். ஆனால் இந்த ஜெபத்துக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை. காரணம், அதை முக்கியப்படுத்தவே இல்லை. அந்த நேரத்தை நான் முக்கியப்படுத்தவே இல்லை. ஒர்க் பண்றத முக்கியப்படுத்தி இருக்கிறோம். இத்தனை மணிக்கு நான் உள்ள இருக்கணும், நான் முக்கியப்படுத்தி இருக்கிறோம் பாருங்க. ஸ்கூலுக்கு இத்தனை மணிக்கு நான் உள்ள இருக்கணும், காலேஜுக்கு நான் இத்தனை மணிக்கு நான் உள்ள இருக்கணும், ஒரு முக்கியத்துவப்படுத்தி வச்சிருக்கிறோம் பாருங்க. ஆனா ஜெபத்துக்கு, ஜெப நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான், நேரத்தை ஒதுக்காததுனால தான் சரி இப்போ ஓகே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பிட்டுட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், இல்லை மதியம் ஜெபம் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஈவினிங்காக வந்து நம்ம ஜெபம் பண்ணலாம், இல்லை நைட்டாக வந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நேரத்தை மாற்றிக்கொண்டே இருப்போம். ஆனால் நம்ம அந்த டிசிப்ளின்குள்ளே நம்மளால் வர முடியாது. சபையே, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம், அந்த டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும். அது வர வேண்டும்னா நான் என்னுடைய நேரத்தை முன்குறிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல நான் தேவனோடு கூட தனிமையாய், நான் தேவனோடு கூட இருக்கிற நேரம் என்று சொல்லி எழுதி அந்த நேரத்தை காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, ஒருவேளை காலை நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு இன்பமான நேரம். காலையில் ஜெபிக்கிறது போல் ஒரு நல்ல இன்பமான நேரம் வேறு எதுவும் கிடையாது. காலையில் ஜெபிங்க. ஒருவேளை முடியல, என்னால் லேட்டாக வந்து தூங்குறேன், என்னால் காலையில் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இரவு நேரத்தில், ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தை நாம் கட்டாயமாக என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமென். ஒரு பேப்பரில் உங்களுடைய நேரத்தை எழுதி அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், வாழ்நாள் பரியந்தம் இதில் நான் வளரணுமே தவிர இதில் நான் பின்னடைவு அடைஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம தாவீதுனுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நேரத்தை நான் கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த இடத்துல தாவீது அந்த இடத்துல அந்த வசனத்தில் சொல்றாரு, காலையிலே எழுந்து ஆயத்தத்தோடு காத்திருப்பேன். இப்போ ரெண்டாவது, நம்ம டிசிப்ளின் அந்த ப்ரேயர் லைஃப் வேணும் அப்படின்னா ஆயத்தமாகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபத்துக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஜெபத்துக்கு ஆயத்தமாகிறதா என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம்.
குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இங்க வசனம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஒரு யுத்தம் ஒண்ணு வருது அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு நம்ம ரதங்களையும் குதிரைகளையும் வீரர்கள் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அப்ப அந்த குதிரைகள் ஆயத்தமாக்கப்படணும் அந்த யுத்தத்துக்காக. ஏதோ இருக்குது அப்படியே அழுத்துட்டு வந்து நம்ம அப்படியே யுத்தத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது கிடையாது. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை ட்ரெயின் பண்ண வேண்டிய விதத்தில் அதை ட்ரெயின் பண்ணி அதை ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு மேலே கவர் பண்ண வேண்டியதெல்லாம் கவர் பண்ணி, ஒருவேளை எதிரிகள் அந்த இடத்துல ஆயுதத்தை எய்வாங்க அப்படின்னா அது குதிரை மேலே பட்டு அது இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எங்கெல்லாம் கவர் பண்ணணுமோ கவர் பண்ணி, முகத்தை கவர் பண்ணி, உடம்ப சரீரத்தை அந்த இடத்துல கவர் பண்ணி செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை அந்த இடத்துல செய்து யுத்தத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப அந்த குதிரை யுத்த நாளுக்காக என்ன பண்ணப்படணும்? ஆயத்தமாக்கப்படணும். ஆயத்தம் பண்ணப்படாம அந்த குதிரையை எடுத்துட்டு போய் நமக்கு அந்த இடத்துல ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப ஜெயம் கிடைக்க வேண்டுமானால், ஒரு காரியத்துல நான் வெற்றி பெற வேண்டுமானால், சக்சஸ் அது முடியணும் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப 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 அவசியமானது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சபை ஆராதனை நடக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக சனிக்கிழமைகளில மற்ற நாட்களில ஒரு ஆயத்தம் நடக்கும். ஜெப ஆயத்தம் நடக்கும். ஆயத்த ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். ஆண்டவரே இங்க வருகிறவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்க, இந்த சேர்ல உட்கார்றவங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க, இதை கேட்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்த ஜெபம் நடக்கும். அந்த பில்டிங்கை ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள் ஆயத்தமாக்கப்படும், சுத்தமாக்கப்பட வேண்டிய காரியங்கள் சுத்தமாக்கப்படும். சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, பிஏ சிஸ்டம்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கு ஆயத்தம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து ஒரு மகிமையா அந்த இடத்துல இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமானால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, நீ அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதே ஆண்டவர் அன்றைக்கு மோசேயை ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அழைக்கிறார். ஆயத்தமாகி நான் தேவ சன்னிதானத்துல வந்து நிற்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆயத்தம் அப்படின்னு சொல்லும் போது காலையில ஒரு நேரத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் ஜெபிக்கிறதுக்கு அப்படின்னா, இரவே நம்ம ஆயத்தமாகணும். என்ன ஆயத்தமாகணும்? கண்களை மூடி நம்ம ஜெபித்துட்டு வேதத்தை வாசிச்சுட்டு 2 வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம படுத்து தூங்கணும் அப்படின்னா காலையில எழுந்திருக்கும் போது அந்த வசனம் உள்ளுக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருக்கும், அந்த வசனம் உள்ளுக்குள்ள ரிங்காரித்து கொண்டே இருக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது ஒரு துதியின் ஆவியோடு கூட நான் எழுந்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இரவு நேரத்துல நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை பாடி அல்லது பாட்டை மனதுக்குள்ளேயே பாடி துதித்து கொண்டே நான் தூங்குவேன் அப்படின்னா காலையில எழுந்திருக்கும் போது அந்த பாடல் சத்தத்தோடு கூட நான் எழுந்திருப்பேன், பாடலோடு கூட நான் எழுந்திருப்பேன், துதி பாடலோடு கூட நான் எழுந்திருப்பேன், அப்ப மனமகிழ்ச்சியோடு கூட நான் எழுந்திருப்பேன். எழுந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில கடந்து வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இடத்துல போவதற்கு முன்பாக ஒரு ஆயத்தம் தேவை. ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து ஏதாவது படத்தை பார்த்துட்டு, ஃபோனில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கில் நம்ம டைம் எல்லாம் உட்கார்ந்து அதையும் இதையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போது நான் கடந்த ராத்திரியில் நான் என்ன செய்தனோ அதுதான் மைண்டுக்குள்ளே இருக்குமே தவிர காலையில கர்த்தரை துதிக்கிற அந்த இருதயம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. அல்லேலூயா. அப்ப ராத்திரியே நான் ஆயத்தமாகணும். படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தோடு கூட துதியின் பாடலோடு கூட வேத வசனத்தை வாசித்து நான் படுத்து நான் தூங்குவேன். நான் ரொம்ப நேரம் வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம்
ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டை பாடிட்டு இல்லை எல்லாரும் இருக்கிறாங்க, இல்லை நான் தான் அப்படி நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, மௌனமா இருதயத்தில் ஒரு துதியின் பாடலை நான் பாடிட்டு நான் அப்படியே தூங்குவேன் அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு மகிமையா நான் எழுந்திருக்கிறதா இருக்கு, அது ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ராத்திரி நேரத்தில் சண்டையை போட்டுட்டு பிரச்சனைகளோடு கூட கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளை திட்டி அவங்கள சபிச்சு அவங்கள அடின்னு அடிச்சு தூங்க வச்சு இதெல்லாம் நடந்து அந்த டென்ஷனோடு கூட நான் தூங்குவேன்னா காலையில எழுந்திருக்கும் போதும் அந்த டென்ஷனோடு கூட அந்த எரிச்சலியோடு கூட இந்த எரிச்சலின் ஆவியோடு கூட நான் எழுந்திருப்பேன். அப்ப என்ன நடக்குது? காலையில துதி வராது, அந்த எரிச்சலின் ஆவி தான் உள்ளுக்குள்ள இருக்கும், கசப்பின் ஆவி தான் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த கசப்போடு கூட நான் என்னத்தை ஜெபிக்க முடியும்? ஆயத்தம் தேவை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆயத்தம் தேவை. எதுக்காக ஜெபிக்க போறேன் ஆயத்தத்தோடு கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நோட்டை ஒன்று போட்டு இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும், ஒரு ஜெப குறிப்புகளை நான் வச்சு அதில் சொல்லி நான் ஜெபிக்கும் போது ஆயத்தம், அந்த ப்ரிப்பேர் பண்றேன் பாருங்க ஜெபத்துக்காக என் இருதயத்தை, அது ரொம்ப அவசியமானது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எழுந்த உடனே பாட்டு பாடிக்கிட்டே நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு அப்படி வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா மகிமையா இருக்குமே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தாவீது அந்த இடத்துல சொல்றா, காலையிலே எழுந்து நான் என்ன பண்ணுவேன்? ஆயத்தமாகி உங்க சமூகத்துல வந்து நிற்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படின்னா முதலாவது நேரத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணணும், ரெண்டாவது ஆயத்தமாகணும். யார் தரமா ஆயத்தம் ஆவாங்க? அந்த காரியத்தை மதிக்கிறவங்க தான் ஆயத்தம் ஆவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த 10 கன்னிகைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த 10 கன்னிகைகளை 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு கூட தன்னுடைய தீவெட்டியை மணவாளன் வரப்போகிறார், அந்த மணவாளனை வரவேற்பதற்கு தீவெட்டியை எடுத்து வருகிறார்கள். தீவெட்டியோடு கூட அந்த எண்ணெயையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஆனா 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்றாங்களா? தீவெட்டியை எடுத்துட்டு வராங்க. ஒருவேளை மணவாளன் வருவதற்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத யோசிக்கல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போதைக்கு ஏதோ கையில இருக்குது எடுத்துட்டு போவோன்னு வந்துட்டாங்களே தவிர எண்ணெயை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. ஆனா 5 பேரு அந்த காரியத்தை மதிக்கிறாங்க, தான் செய்யற காரியத்தை கனமுள்ளதா பார்த்ததுனால ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றது, நான் அணைஞ்சு போய் அந்த இடத்துல நான் நின்றுடக்கூடாது, என்னால ஒரு தடை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி 5 பேர் ஆயத்தத்தோடு கூட எண்ணெய் எடுத்துட்டு வர்றாங்க. 5 பேர் வந்து இதுல என்ன இருக்குது, வந்தா அப்படியே கொண்டு போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கூலா எடுத்துக்கிட்ட ஆட்கள். கூலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூலாவே போயிடும். அதை சீரியஸா எடுத்துக்கிற ஆட்கள் சீரியஸா ஆயத்தம் ஆவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தை குறித்து நான் எப்படிப்பட்ட உணர்வோடு கூட இருக்கிறேன், கூலா இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஜெபம் அப்படியே வெதுவெதுப்பா இருக்கும். ஆனா நான் அந்த இடத்துல அனலும் இல்லாம குளிரும் இல்லாம அந்த இடத்துல இருப்பேன்னா என் ஜெபமும் அனலும் இருக்காது குளிரும் இருக்காது. ஆனா அதே நேரத்துல இந்த ஜெபத்துக்கு நான் முக்கியத்துவப்படுத்துவேன். ஆனால் என் ஆண்டவரை தரிசிக்கிற நேரம் அது, என் ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம் இது, என்னுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட பேசுகிறதான நேரம் இது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பேசுகிறதான நேரம் இது. இது ஒரு மகிமையான நேரம், இது ஒரு கனத்துக்குரிய நேரம், இது ஒரு உன்னதமான நேரம் என்பதை நான் உணர்வேனானால், முக்கியத்துவப்படுத்துவேனானால் நான் ஆயத்தத்தோடு கூட போய் காத்திருப்பேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நான் கனம் உள்ளதா அந்த ஜெப வேலையை பார்க்கணும். கூலா அப்படி பார்த்துட்டு வரக்கூடாது. ஜெபம் தானே பண்ணிக்கலாம் வா அப்படின்ற உணர்வை காட்டிலும் என் ஆண்டவரோடு கூட பேச போகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இடத்துல நான் போய் முழங்கால் படிட்டோன்னு என் இடத்துல அவர் இறங்கி வருகிற தெய்வம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய தேவன் எவ்வளவு பெரியவர்.
அந்த தேவனை நான் பார்க்க போறேன், அந்த தேவனிடத்துல நான் பேச போகிறேன், அந்த தேவனோடு கூட நான் உறவாட போகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கனமுள்ளதா இந்த ஜெப வேலையை நான் பார்ப்பேன்னா அதுக்கு நான் ஆயத்தத்தோடு கூட நான் பிரயாசப்படுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நான் நேரத்தை ஒதுக்கணும், ரெண்டாவது ஆயத்தமாகணும். இது ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். சபையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் ஜெபத்துல நீங்க வளரணும்னு ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குமானால், ஆசை உங்களுக்கு இருக்குமானால், சங்கீதக்காரனாகிய தாவீது செய்த அதே காரியத்தை நம்ம செய்ய பிரயாசப்பட போகிறோம். ஒன்று, ஒரு நேரத்தை நான் ஒதுக்க போகிறேன். ரெண்டாவது, ஆயத்தமாகி நான் ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் காத்திருக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது நான் போறேன் அப்படிங்கிறது இல்லை. இங்கே எழுதின ஆள் ராஜாவா இருந்த ஆள், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிய இந்த தாவீது எழுதுகிறான் அந்த சங்கீதத்தை. நான் காலையிலே ஆயத்தத்தோடு கூட காத்திருப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ பிஸியான ஆளு, அவனுக்கு நேரமே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த எல்லா வேலைகளை காட்டிலும் இந்த உன்னதமான தேவனிடத்துல பேசுறத ஒரு உன்னதமான காரியமா பார்த்ததுனாலதான் அவருக்கு நேரத்தை கொடுக்கிறாரு. ஆயத்தமாகி தேவ சன்னிதானத்துல போய் உட்கார்றாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையே, நாமும் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம நேரம் கொடுக்கிறோம், மற்ற எல்லாவற்றிற்கும் நம்ம நேரத்தை கொடுத்து அவங்க என்ன நேரம் சொல்றாங்களோ அந்த நேரத்துல போய் நிக்கிறோம். அந்த டிவியில எந்த நேரத்துல அவங்க போடுறாங்களோ அந்த நேரத்துல போய் உட்கார்ந்து நமக்கு எல்லா வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டிவியில இருக்கிற அந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு நம்ம போய் பிரயாசப்படுகிறோம், காரியங்களை செய்யறோம். அப்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே உணர்வு இனி ஏன் ஆண்டவரிடத்துல வரமாட்டேங்குது, ஜெபத்துல வரமாட்டேங்குது? அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவப்படுத்துகிற காரியம் ஏன் ஜெபத்துல வரமாட்டேங்கிறது? காரணம் இது எல்லா காட்டிலும் அது மேன்மையானது என்பதை நாம் பார்க்க தவறிவிட்டோம். சபையே, இன்னைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துல நம்ம விட்டு கொடுப்போம். ஒரு உன்னதமான நேரம் இது, ஒரு கனத்துக்குரிய நேரம் இது, ஒரு மகிமையின் நேரம் இது. இந்த ஜெப வேளையில நான் போய் உட்கார்றேனே, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பலப்படுத்துகிற நேரம் இது, ஒவ்வொரு நொடியும் என்னை பலப்படுத்துகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உணர்வோடு கூட அவருக்கு நேரத்தை கொடுத்து ஆயத்தத்தோடு கூட நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில நாளுக்கு நாள் நம்மளால வளர்ந்து போக முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். ஏன் நீங்க இன்னைக்கு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? ஏன் ஆயத்தமாகிறதுக்கு உங்களை விட்டு கொடுக்க கூடாது? இந்த ரெண்டு காரியத்துக்கும் இன்னைக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க. இந்த தீர்மானத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். மோசேயை பார்த்து நீங்க சொன்னீங்க, நீ அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகி தேவ சன்னிதானத்துல வந்து நில் என்று சொன்னீங்க. இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, அதிகாலமே நான் எழுந்து ஆயத்தத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்துல நான் உட்காருவேன்னு சொல்லி அவருடைய பழக்கத்தை, அவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை சங்கீதமா எழுதுகிறாரு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நாங்களும் வர எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் எங்களையும் அழைக்கிறீர். அதிகாலமே எழுந்து ஒரு நேரத்தை கொடுத்து அந்த நேரத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்துல வந்து உட்காருன்னு சொல்லி நீங்க அழைக்கிறீங்க. அந்த அழைப்புக்கு ஆண்டவரே எங்க இருதயத்தை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னைக்கு நாங்க எழுதுகிறோம், ஆண்டவரே, இந்த மணி வேளையிலிருந்து இந்த மணி வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன், உங்க சமூகத்துல உட்கார போகிறேன், இந்த மணியிலிருந்து இந்த மணி வரைக்கும் வேதத்தை நான் வாசிக்க போறேன்னு சொல்லி நான் இன்னைக்கு எழுதி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என்னுடைய பலவீனங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை அறிந்திருக்கிற தெய்வம், எங்க பலவீனத்துல பலனை கொடுக்கிற தெய்வம். இந்த நேரத்துல ஆண்டவரே நீங்க கிரியை செய்வீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. என் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஜெப வீரர்களாய் ஒரு ஒழுங்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் எங்கள் ஆண்டவர் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி உங்க பாதத்துல எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு தீர்மானத்தை எடுத்து எழுதி வச்சு அதன்படி பிரயாசப்படுங்க, ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுடைய ஜெப உதவிக்கு அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்படுமானால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.